ஹாய், வெல்கம் பேக். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு பீஸ் பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியை நறுக்கினதை சேர்த்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அரை கப்பு கிட்ட தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்து வதக்கிட்டு, நான் இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி குழஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் தக்காளி தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இதெல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும். நம்ம சேர்த்த மசாலா, வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டது எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு பேனில் ஒட்டாமல் வரும். அதாவது பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நான் 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்து நீங்கள் கலந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி அதை விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். சிக்கன் ஒரு 90% சிக்கன் நல்லா குக் ஆகணும். அது வரைக்கும் இது வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கசகசா, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு சிக்கன் 90% வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது இது கூடவே நான் ஒரு அரை கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இதை கொதிக்க வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் நம்ம அரைச்ச மசாலா குழம்பு எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்ல திக்கான கிரேவியாக சூப்பராக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.